சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ இந்த இடத்துல சிந்து இருந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பைரவி இருந்துட்டு பார்த்தியா போயும் ஒரு சைக்கோவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், கொஞ்சமாச்சு தான் நடந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி பைரவி கொஞ்சம் பொறுமையாரு, எப்படி பொறுமையாக இருக்க முடியுன்றாங்க. இந்த சைக்கோவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு சித்து. கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாது, சரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாருன்னு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா சிவாவுடைய பெரிய மாட்டி ஆரம்பம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னையும் நம்பி வந்திருக்க ஒரு பொண்ணு, அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத, இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னுவாங்க. என்னால் தாங்க முடியல, அவன் என்ன பேச்சு பேசினான் பார்த்தீங்களான்றாங்க. அவன் பேசினதுக்காக இப்படி எல்லாமா நடந்துப்ப, கொஞ்சம் பொறுமையாரன்ட்டு எத்தனை முறை சொல்கிறேன், கொஞ்சமாச்சு காது கொடுத்தாச்சு கேட்குறியா, கேட்காத உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றலாம் சொல்கிறாங்க. என்னால் தாங்க முடியலமா அப்படின்றாங்க. ஆமாம் இந்த சைக்கோவால் தாங்க முடியும் சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் பாய் ஓவர் ஆனது சரியா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கானுவாங்க. நான் அப்படிதான் பேசுவேன்றாங்க. சைக்கோவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாவும் இருக்க முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. சிவாவுடைய பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா, ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, இவன் பேசுறது எப்படி இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் இவனை பொறுமையா இருக்க சொல்லுங்க, தேவையில்லாத என்கிட்ட பேசிட்டு இருக்கான்றாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பயங்கர ஆர்குமெண்ட் பண்றாங்க. அத்தை பைரவி கிட்ட பேசிக்கிறேன்ட்டு பைரவி தனியே கூட்டிட்டு போறாங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியான்றாங்க. இங்க பாரு நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது சரியா, இங்க பாரு நீ வச்சன கூட அடங்கி போவ பைரவி, ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி பைரவி சித்துக்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆறுமுகம் ஒரு சைக்கோ, அவனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் வருதுன்ட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பைரவி சிந்து ரொம்ப சமாதானமா பேசி டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.